ஜூலை மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 6 மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 7வது மாதமும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நித்தமும் உங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். கடந்த நாட்களில் கண்ட எல்லா வறட்சிகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றி உங்கள் ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார். உங்களுடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் இந்த மாதம் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்துவார். அவர் உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இலை உதிராமலும் செழிப்பாகவும் கர்த்தர் இந்த மாதம் உங்களை நடத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படியாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை செழிப்பாக்குவார். என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். என் எலும்புகளை பலனுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார்.